கணேசன் குரலுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல விடயங்கள் பேசலாம் என்று இருக்கின்றோம். ஐநா பேரவையில் தீர்மானம் 22 நாடுகள் கையொப்பமிட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கவையும். ஐநா பேரவையில் ஆதரவை கோருகின்றது இலங்கை. தற்போது இலங்கை நாடு ஐநா சபை பேரவையில் இன்று அல்லது நாளை இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்ற தீர்மானங்களுக்கு பெருமளவு ஆதரவு எதிர்ப்பு அலைகள் உருவாகி இருப்பதால், இலங்கைக்கு எதிரான எதிர்ப்பலைகள் உருவாகி இருப்பதால் இலங்கை நோர்வே நாட்டினுடைய ஆதரவை கோரி நிற்கின்றது. இதற்காக நோர்வே நாட்டை தசா பண்ணுகின்ற அந்த வேலையிலேயும் நோர்வே அந்த நாட்டுக்கு அடிபணிந்து அந்த நாட்டினுடைய ஆதரவை கோருகின்ற அந்த நிலையில் தற்போது இறங்கியிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், இனமோதல் என்ற சொற்பதத்துடன் இணைய அனுசரணை நாடுகளின் பிரேரணை இன்று சமர்ப்பிப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேறும் வாய்ப்பு இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆரம்ப கால பகுதியில் ஒரு வாக்கெடுப்பு ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த பிரேரணையில் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றது. அந்த கருத்தில் இனமோதல் போன்ற சில சொற்பதங்கள் நீக்கப்பட்டிருந்தன. மீண்டும் அந்த இணைய அனுசரணை நாடுகளின் பிரேரணையில் இன்று மீண்டும் இனமோதல் என்ற சொற்பதம் பாவிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், தொழிலாளி மீது கடுமையான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது எங்கு நடைபெற்றிருக்கின்றது சொன்னால், இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் தொண்டமனாறு பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது. நோர்வேயிலிருந்து வந்த ஒரு குடும்பஸ்தர் இவ்வாறு ஒரு அப்பாவி தொழிலாளி மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருந்தார். இந்த தொழிலாளியை தாக்கியது சாதி பிரச்சினை காரணமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டதாக தற்போது தெரிய வருகின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். இன்று வள்ளிவிர ஆழ்வார் தீர்த்தோற்சவ திருவிழா வலு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. எனவே இன்று மாலை 5 மணிக்கு இந்த தீர்த்த திருவிழா நடைபெற இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த செய்தியை பார்க்கின்ற போது அநேகமாக தீர்த்த திருவிழா நடைபெற்று முடிவுறுகின்ற தருவாயில் இருப்பதாக அமையும். எனவே இது சம்பந்தமான ஒரு நாங்கள் செய்தியையும் பார்க்க போகின்றோம். பாதாள குழுக்களுடன் டீல் வைத்த அரசியல்வாதிகளே பதறுகின்றனர். அமைச்சர் ஆனந்த விஜயபாலா சொல்லுகின்றார், பாதாள உலக குழுக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற கடுமையான விசாரணைகள் காரணமாக பல்வேறு அரசியல்வாதிகளுடைய பாதுகாப்பு முக்கியஸ்தர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இதன் விளைவாக அரசியல்வாதிகள் பெரும் தலைகள் மிகுந்த அச்சத்தில் இருக்கின்றார்கள். எனவே பாதாள உலக குழுக்களுடன் தவறான முறையில் தொடர்புகளை ஏற்படுத்தியவர்கள் தற்போது கடும் அச்சத்தில் பதறுகின்றார்கள், துடிக்கின்றார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விளக்கத்தையும் பார்க்க போகின்றோம். ஏழாலையில் கத்தி குத்துக்கு இலக்காகி ஒரு வர்த்தகர் இறந்திருக்கின்றார். அதாவது அவர் ஒரு கடை வைத்திருந்திருக்கிறார். அந்த கடையில் மிக்சர் வாங்குவதற்கு 2 இளைஞர்கள் சென்றிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்கள் மது போதையில் சென்றிருக்கின்றார்கள். எனவே அந்த மிக்சரை கொடுத்துவிட்டு காசை கேட்டிருக்கின்றார். காசை கேட்டபடியால் தான் அவர்கள் தம்மிடம் மறைத்து வைத்திருந்த கிறிஸ் ரக கத்தியை எடுத்து அவரை குத்தி கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமாக விசாரணைகளை என்ன மாதிரி போலீசார் மேற்கொள்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு விவரத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம். மேலும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை பேரவையில் பேசுவதற்கு சென்றிருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டில் இறங்கியிருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டில் இறங்கிய போது அவர் அகதி தஞ்சம் கோருகின்ற நிலையில் இருப்பதாக இன்று தன்னுடைய உத்தியோகபூர்வ தளம் ஒன்றில் கூறியிருக்கின்றார். எனவே தன்னுடைய வாழ்க்கை வெறுத்து விட்டதாகவும், தான் அரசியலுக்கு வந்து 3 மாதங்கள் நிறைய விளக்கங்களை பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லியும், குறிப்பாக ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் தன்னுடைய பாராளுமன்றத்திற்கு தான் தெரிவு செய்து பாராளுமன்றத்தில் தான் போனபடியால் தான் மக்களுக்கு பாராளுமன்ற விடயங்கள், பாராளுமன்ற நடைமுறைகள், பாராளுமன்ற செயற்பாடுகள் பலவற்றையும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன் என்று சொல்லியும், ஆன போதும் மக்களுக்கான இந்த பயணம் செய்கின்ற போது பலர் தன் மீது வெறுப்புகளையும் காழ்ப்புணர்ச்சிகளையும் காட்டுகின்றார்கள் என்று சொல்லியும், பல எதிரிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் தன்னுடைய இணையதளத்தில், தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் குறிப்பிடுகின்றார். எனவே தான் அரசியலுக்கு வந்தது தனக்கு வெறுப்பு ஏற்பட்டதாக கூறுகின்றார். பேசாமல் தான் இந்த பிரான்ஸ் நாட்டிலே அகதி அந்தஸ்து கோரக்கூடிய நிலையில் இருக்கின்றதாகவும், தன்னுடைய அரசியல் வேலை காரணமாக தனக்கு அரசியல் அசைலம் என்று சொல்லுகின்ற அகதி அந்தஸ்தை தருவார்கள் என்று சொல்லியும்,
எனவே அந்த பிரான்ஸ் நாட்டினுடைய கட்டிட அமைப்புகள், நகர அமைப்புகள், வீதி அமைப்புகள், அந்த பின்னணிகளை பார்த்து யாழ்ப்பாணத்தை இதே மாதிரி நான் கொண்டு வரலாம் என்று சொன்னால் அது கனவில் கூட நினைக்காது என்று சொல்லியும் 200 வருடங்களுக்கு பிறகுதான் யாழ்ப்பாணத்தை அவ்வாறு கட்டியெழுப்பலாம் என்று சொல்லியும் ஒரு முக்கிய கருத்தை கூறுகிறார். இது சம்பந்தமான விளக்கத்தை நாங்கள் பின்னால் பார்க்க போகிறோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் பயணிப்போம். ஐநா பேரவையின் தீர்மானம் 22 நாடுகள் கையொப்பம். இலங்கையினுடைய நல்லிணக்கம், மனித உரிமைகள் மேம்படுத்தல், பொறுப்புக்கூறல் போன்றவற்றை உள்ளடக்கிய பிரேரணையின் ஆணையை நீடிப்பதற்காக திருத்தப்பட்ட வரைவில் இணை அனுசரணை நாடுகள் 22 நாடுகள் சேர்ந்து கையொப்பமிட்டிருக்கின்றன. கடந்த செப்டம்பர் மாதத்தில் தொடக்க பகுதியில் இந்த தீர்மானத்தினுடைய முக்கிய ஆதரவாளர்களாக ஐக்கிய ராச்சியம், கனடா, மாலாவி, மொண்டினிக்கோரோ மற்றும் வடக்கு மொசிடோனியா ஆகிய நாடுகள் இடம் பெற்றிருக்கின்றன. எனவே இந்த நிலையில் 22 நாடுகள், முக்கியமாக ஐரோப்பிய நாடுகளினுடைய அக்டோபர் 1 சமர்ப்பிக்கப்பட்ட திருத்த வரைவு தீர்மானத்தின் இணை அனுசரணையாளராக அவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றார்கள். இலங்கை தீர்மானத்தை ஆதரிப்பதற்கு 27 நாடுகளில் 10 நாடுகள் தற்போதைய சுழற்சிக்கான ஐக்கிய நாடுகளுடைய உறுப்பினர்களாக உள்ளார்கள். எனவே இந்த நிலையில் குறித்த தீர்மானம் அக்டோபர் 8 பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதேவேளை ஆணையை நீடிப்பதான இலங்கையை அடுத்த 2 ஆண்டுகள் மனித உரிமை பேரவைகள் மேற்பார்வையின் கீழ் வைத்திருக்கும். அதேவேளை இலங்கையினுடைய பொறுப்புக்கூறல் திட்டத்தினுடைய காலம் இந்த தீர்மானத்தின் மூலம் நீடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையில் இன்று அல்லது திங்கட்கிழமை அல்லது நாளை செவ்வாய்க்கிழமை நிறைவேறப்போகின்ற முக்கிய தீர்மானத்திற்கு தமக்கு ஆதரவு காணாது என்று சொல்லியும் அந்த ஆதரவை தருமாறும் நோர்வே அரசாங்கத்தை மன்றாடி நிற்கின்ற நிலையில் இலங்கை அரசாங்கம் காணப்படுகின்றது. இலங்கைக்கு எதிரான ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்படும் புதிய தீர்மானம் மீது இன்று திங்கட்கிழமை அல்லது நாளை செவ்வாய்க்கிழமை வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு பரபரப்பான பின்னணியில் அரசாங்கம் காணப்படுகின்றது. எனவே இந்த நிலையில் இலங்கையானது ஐரோப்பிய நாடுகளான நோர்வேயிடம் அடிபணிந்திருப்பதாக கூறப்படுகின்றது. நோர்வேயை தசா பண்ணுகின்ற அந்த நிலைப்பாட்டில் அரசாங்கம் மேற்கொள்ளப்படுகின்றது. இலங்கையினுடைய பல்வேறு பரிவாரங்கள் அடங்கிய வெளிவிவகார அமைச்சர் குழு நோர்வேயினுடைய பல்வேறு பிரதிநிதிகளை சந்தித்து இதற்கான ஆதரவை கோரி நிற்பதாக அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இனமோதல் என்ற பதத்துடன் மீண்டும் இணை அனுசரணை நாடுகளின் பிரேரணை இன்று சமர்ப்பிப்பு வாக்கெடுப்பின்றி நிறைவேறுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையினுடைய செப்டம்பர் மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தில் பல்வேறு திருத்தங்களை மேற்கொண்டு அந்த இணை அனுசரணை நாடுகளான பிரித்தானியா உட்பட இணை அனுசரணை நாடுகள் இலங்கையினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப இனமோதல் என்ற சொல்லை நீக்கியிருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமான கடுமையான விமர்சனங்கள், வாத பிரதிவாதங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினரால் இலங்கை தமிழர்கள் தரப்பிலிருந்து எழுந்ததன் காரணமாக மீண்டும் இனமோதல் என்ற சொற்பதத்துடன் அந்த பிரேரணை இன்று நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. வல்லிபுர ஆழ்வார் தீர்த்தம் இன்று நடைபெறுகின்றது. வடமராட்சி துன்னாலை அருள்மிகு ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க சமுத்திர தீர்த்த உற்சவம் இடம்பெறவுள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் புடைசூழ வல்லிபுர ஆலய தீர்த்தம் திருவிழா அதாவது சமுத்திரத்தில் நீராட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதாள குழுக்களுடன் டீல் வைத்த அரசியல்வாதிகள் பதறுகின்றார்கள், துடிக்கின்றார்கள், பரபரப்பாக இருக்கின்றார்கள். தற்போது பாதாள உலக குழுக்கள் மீது மேற்கொள்ளப்படுகின்ற விசாரணையில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு குற்றச்செயல்கள், குற்றத்துடன் தொடர்புடையவர்கள், பல்வேறு ஆயுதங்கள், பல்வேறு போதைப் பொருட்கள், புதிய ரக போதைப் பொருட்கள், கொலை சம்பந்தமான விசாரணைகள், பல்வேறு மனித குலத்துக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் என்பன வெளிவந்து கொண்டிருக்கின்ற அதிர்ச்சியின் பின்னணியில் இந்த அரசியல்வாதிகள் பதறி துடிக்கின்றார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச, கோத்தபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்சர்களுக்காக
கொலைகளை செய்த கொலையாளிகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்ற பின்னணியில் இந்த கொலைகளை யாருக்காக செய்தார்கள், அதாவது மஹிந்தவுக்காக கொலைகளை செய்திருக்கின்றார்கள், கோத்தபாயக்காக கொலைகளை செய்திருக்கின்றார்கள் மற்றும் நாமல் ராஜபக்சவுக்காக கொலைகள் செய்திருக்கின்றார்கள். இதன் பின்னணியில் தசூதீன் படுகொலை தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு பின்னணியில் 3 பிள்ளைகளுக்காகத்தான் அந்த கொலை செய்யப்பட்டிருப்பதாக பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக தாங்கள் கைது செய்யப்படுவோமா என்ற அச்ச நிலையில் பெரும் அரசியல்வாதிகள் பதறுகின்றார்கள், பெரும் பரபரப்பான நிலையில் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்திருக்கின்றார். தொழிலாளி மீது கடும் தாக்குதல், காணொலியில் அதிர்ச்சி. ஒரு காணொலி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தொழிலாளி ஒருவர் கடுமையாக தாக்கி அவர் அவலக்குரல் எழுப்புகின்றார். இந்த அவலக்குரல் எழுப்புகின்ற காட்சியானது தற்போது சமூக வலைத்தளங்களில் ஊடுருவி வருகின்றது, சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இதன் பின்னணிகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு தொழிலாளி தொண்டமனாறு பகுதியில் நோர்வே நாட்டிலிருந்து வந்தவர்களுடைய வீட்டில் தொழிலில் ஈடுபட்டிருக்கின்றார். அவர் மது போதையில் அந்த நோர்வேக்காரனுடன் வாக்குவாதப்பட்டுவிட்டு சென்றிருக்கின்றார். மீண்டும் மறுநாள் அவர் வேலைக்கு வந்தபோது அவர் மிக மோசமாக தாக்கப்படுகின்றார். இவ்வாறு தாக்கப்படுவதற்கான காரணம் பெண்களுடன் சேட்டை விட்டிருக்கின்றார், அதாவது அங்கிருக்கின்ற ஒரு சிறுமியுடன் சேட்டை விட்டிருக்கின்றார் என்று சொல்லி ஒரு பொய்யான காரணத்தை கூறி அந்த தொழிலாளி மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். தாக்குதலினுடைய அந்த வேகம் தாங்க முடியாமல், தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அந்த தொழிலாளி அவலக்குரலை எழுப்பியிருக்கின்றார். தன்னை காப்பாற்றுமாறு அவர் மண்டாடுகின்றார். அந்த நிலையில் அந்த காணொலி எடுத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே இதற்கு பின்னணியில் சாதி பிரச்சனை இருப்பதாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். எனவே எவ்வாறு இருந்த போதும் ஒருவரை தாக்குவதற்கு இன்னொருவருக்கு அருகதையோ அதிகாரமோ இல்லை என்று சொல்லியும் தவறுகள் தப்புக்கள் ஏதாவது இருந்தால் அவர் போலீசில் முறைப்பாடு கொடுத்து அந்த சந்தேகவரை கைது செய்து அதற்குரிய போலீஸ் நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளை நாடலாம். இதைவிட்டு ஒருவரை தாக்குவது, அதுவும் ஒரு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்த ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படுவது, அதுவும் மிக மோசமாக மிருகத்தனமாக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த தாக்குதலை பல்வேறு தரப்பினரும் அதிருப்தியும் விமர்சனங்களையும் வெளியிட்டு வருகின்றனர். இதைவிட ஒரு முக்கியமான சம்பவம் ஏழாலையில் நடந்திருக்கின்றது. ஏழாலையில் ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் கடை ஒன்றை வைத்திருக்கின்றார். அந்த கடையில் பல சரக்கு பொருட்களை அவர் விற்று வருகின்றார். எனவே நேற்று மாலை இரவு இருவர் கடுமையான மது போதையில் 2 இளைஞர்கள் அந்த கடைக்கு சென்று மிக்சர் வாங்கியிருக்கின்றார்கள். மிக்சர்களை வாங்கிவிட்டு அவர்கள் திரும்பிச் செல்கின்ற போது அந்த கடை உரிமையாளர் அவர்களிடமிருந்து அந்த மிக்சருக்கான பணத்தை கோரியிருக்கின்றார். அவர்கள் பணத்தை கோரியதற்காக தம்மிடம் ஒளித்து வைத்திருந்த ஒரு கிறிஸ்டக கத்தியை எடுத்து அவர் மீது தாக்குதலை மேற்கொண்டு அந்த தாக்குதலில் அவர் இறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. எனவே எமது சமூகம் எங்கு செல்கின்றது, எவ்வாறான எமது இளைஞர்கள் காணப்படுகிறார்கள் என்று சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கான தவறுகள் எங்கிருக்கின்றது என்பதை உரிய தரப்பினர்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எனவே இந்த தாக்குதலின் பின்னணியில் தற்போது ஏழாலை போலீசார் 2 சந்தேக நபர்களை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று இந்த செய்தி தொடர்கின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பேரவையில் தமிழர்கள் சார்பாக சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. தற்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டில் நேற்று மாலை இறங்கியிருக்கின்றார். நேற்று மாலை பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு வீதியில் நடந்து செல்கின்றார். அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இந்த விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு வெளியிடுகின்ற போது தான் பிரான்ஸ் நாட்டின் அகதி அந்தஸ்து கோரலாமா என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே தனக்கு எல்லாம் வெறுத்து போச்சு, எவரையும் நம்பி நாங்கள் எதுவும் செய்ய முடியாது, எனவே தான் பிறந்து தன்னுடைய தொழில் மருத்துவ தொழில் என்று சொல்லியும் அந்த மருத்துவ தொழில் காரணமாக சாவகச்சேரிக்கு வந்து சாவகச்சேரியிலிருந்து அரசியல் பணிக்கு வந்திருக்கின்றேன். அவ்வாறு வந்து 3 மாதங்கள் கடந்த நிலையில் தமிழ் மக்கள் நன்றி உணர்வு அற்றவர்கள் என்று சொல்லியும் தனக்கு எதிரிகள் பலவாறு கூடியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் பல்வேறு விமர்சனங்கள் தன் மீது வைத்திருக்கின்றது என்று சொல்லியும் தன்னுடைய வாழ்க்கை வெறுத்து விட்டதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளம் ஒன்றில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். பிரான்சினுடைய பிரதான வீதியில் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். தனக்கு பசி வந்திருக்கிறதாகவும் கூகுள் மேப்பின் ஊடாக அந்த சாப்பாட்டு கடை ஒன்றை தேடி அந்த சாப்பாட்டு கடை இருக்கும் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். அவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த வீதிகளினுடைய கட்டுமானங்கள், வீதி அமைப்புகள், கட்டட அமைப்புகள்,
பின்னணிகள் மற்றும் வீடுகளினுடைய அமைப்புகள், வீதிகளினுடைய தூய்மைகள், சுத்தங்கள் என்பவற்றை யாழ்ப்பாணத்துடன் ஒப்பிட்டு காட்டுகின்றார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குப்பை வீதிக்கும் பிரான்சில் இருக்கின்ற இந்த வீதிக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று சொல்லியும், தனக்கு யாழ்ப்பாணத்தை பிரான்ஸ் போல மாற்றி அமைப்பதற்கு விருப்பம் என்று சொல்லியும், அவ்வாறு அது அமைக்க முடியாது என்று சொல்லியும், அவ்வாறு அது அமைக்க முற்படுகின்ற போது 200 வருடங்கள் பின்தள்ளப்படும் என்று சொல்லியும் தன்னுடைய கருத்தில் கூறியிருக்கின்றார். தான் அரசியலுக்கு வந்து பல்வேறு நன்மைகளை செய்திருக்கின்றேன். குறிப்பாக தான் விமானத்தில் வருகின்ற போது 2 முஸ்லீம்கள் ஸ்டாண்டிங் ஓர்டர் என்றால் எங்களுக்கு இப்போதான் தெரியும். அதாவது பாராளுமன்ற நடைமுறைகள் அனைத்தையுமே அனைத்து மக்களுக்கும் தான் கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி மிக முக்கியமான ஒரு கருத்தை அர்ச்சனா ராமநாதன் வெளியிட்டிருக்கின்றார். எனவே தன்னுடைய அரசியல் பிரவேசம் காரணமாக பல அரசியல் விளக்கங்கள், சின்ன விளக்கங்கள், பாராளுமன்ற நடைமுறைகள், பாராளுமன்ற செயற்பாடுகள் அனைத்தையும் அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்திவிட்டேன் என்று சொல்லி உண்மையிலே ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை கூறுகின்றார். இதேவேளை தான் அரசியலுக்கு வந்ததும் தன்னை பற்றி விமர்சனங்கள் கூறுபவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று சொல்லியும், இவ்வாறு விமர்சனங்களை ஏன் இவர்கள் கூறுகிறார்கள் என்று சொல்லியும், தன்னை பைத்தியம் என்று சொல்கின்றார்கள், தன்னை மூளையற்றவர்கள் என்று சொல்கின்றார்கள். எனவே இவ்வாறான கருத்துக்களை இவர்கள் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும், எனக்கு விருப்பம் என்று சொன்னால் தான் நினைத்தால் இப்பொழுதே பிரான்ஸ் நாட்டில் அரசியல் தஞ்சம் கேறுவதற்கான சகல அந்தஸ்துகளும் தன்னிடம் இருப்பதாக கூறுகின்ற அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் எது எப்படியோ எது எவ்வாறு நடந்தாலும் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தால், இலங்கை அரச படைகளால் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் அனைத்தையும் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசுவதற்கு தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று சொல்லியும், அதை நிறைவேற்றிய தீர்வேன் என்று சொல்லியும் தன்னுடைய கருத்தை அவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தில் நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். எனவே இது போன்ற இன்னொரு செய்தியில் உங்களிடம் வந்து இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.